Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of VGTRB, Approaches to Literature. Under that heading, we are seeing the various schools and movements. And after this, we will be going to literary criticism and theory. And so far, we have seen many movements in schools. And now we have come to naturalism. Naturalism, as we have seen in the previous session, is a movement which is closely connected to realism. அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். நேச்சுரலிசம் அப்படிங்கிற மூமெண்ட் வந்து இட் வாஸ் அ வெரி பாப்புலர் மூமெண்ட். அண்ட் இந்த மூமெண்ட் வந்து ரியலிசத்துடைய ஒரு மேபி அ பிரான்ச் ஆஃப் தட். ஓகே, ஸோ வாட் இஸ் நேச்சுரலிசம் அப்படின்னா இட் ட்ரை டு பிரசன்ட் ரியாலிட்டி ஆஸ் இட் இஸ். அதுதான். ஓகே, வித் ஆல் இட்ஸ் டீடைல். எந்த டைம்ல இருந்து எந்த டைம் அப்படின்னா திஸ் நேச்சுரலிசம் வாஸ் பாப்புலர் பிட்வீன் 1865 to 1900. அண்ட் வாட் டிட் திஸ் மூவ்மெண்ட் டூ அப்படின்னா இட் எய்ம் டு பிரசன்ட் டீடைல்டு ரியலிசம் டு சஜஸ்ட் சோஷியல் கண்டிஷன்ஸ், heredity, environment that had inescapable force in shaping human character. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 ரைட்டர்ஸ் சொல்றாங்க. நேச்சுரலிசம் அப்படின்னா இமீடியட்டா the name that comes to the mind of scholars is Emile Zola. Emile Zola அப்படிங்கிற அந்த நாவலிஸ்ட், தென் தியோடர் ட்ரெசியா, அப்புறம் ஸ்டீஃபன் க்ரேன். இந்த 3 நேம்ஸ் தான் நேச்சுரலிசத்தோடு ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆன நேம்ஸ். ஸோ we need to remember these 3 names along with naturalism. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா there is an important movement in the 19th century that is called aestheticism. Aestheticismனா ரொம்ப பெரிய டேர்ம் கிடையாது. Aesthete அப்படின்னா a man who is the lover of beauty, a man who loves beauty. அப்ப பியூட்டி பத்தி நிறைய கன்செப்ஷன் வச்சிருந்த பீப்புள். அதாவது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், what is the purpose of a work of art அப்படின்னு கேட்டீங்கன்னா a work of art is valued as far as it is a work of art. அவ்வளவுதான். ஒரு ஒர்க் ஆஃப் ஒரு இலக்கியம் எதற்காக அப்படிங்கும்போது இலக்கியம் வந்து சமூகத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்டர்ஸ் வந்து ஒரு குரூப்ல இருப்பாங்க. ஓகே, இலக்கியம் சமூக மாற்றத்திற்காக அல்லது இலக்கியம் வந்து ஒரு ரைட்டருடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரி சொல்ற ரைட்டர்ஸ் இருக்கும் பொழுது we need to read literature because it is literature, and that term is art for art's sake. சரி, aestheticism எங்க தொடங்கி எங்க ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா aestheticism began with the French world, and then it spread to the other parts of Europe, particularly England வந்தது. And when it comes to England, we are reminded of 2 important people. யாரு அப்படின்னா ஒன்னு ஆஸ்கர் வைல்ட், the other one is Walter Pater. Okay, these people, their names are often associated with English aestheticism. அப்போ French aestheticism அப்படின்னா அங்க யாரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா then we move to another movement. aestheticismோட கனெக்டடான ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். அங்க இருந்து தான் நம்ம வந்து ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்க தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வாட் இஸ் இட் மூமெண்ட் அப்படின்னா the movement is called symbolism. Okay, where did symbolism originate அப்படின்னா symbolism originated in France, Russia and Belgium. சரி, சிம்பலிசம்னா என்ன அப்படின்னா இன்னும் டீடைல்டா பார்ப்போம். அப்ப சிம்பலிசம் அப்படிங்கிற அந்த டேர்ம் எங்க ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா இட் ஆரிஜினேட்டட் வித் த பப்ளிகேஷன் ஆஃப் சார்ல்ஸ் பாதிலேர்ஸ் லெஸ் ஃப்ளா தே மால் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே இருந்தது. லெஸ் ஃப்ளாஸ் தே மால் பப்ளிஷ்ட் இன் 1853 by Charles Baudelaire. Who is Charles Baudelaire அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். Charles Baudelaire is a very famous French symbolist poet. Okay, French symbolist poet. Symbolism என்ன அப்படின்னா they present reality via symbols. குறியீடுகள் வழியாக, சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் சொல்லுவாங்க.
Okay, அந்த symbols வழியாக they try to communicate all these informations. And in the Charles Baudelaire works attracted a writer like Edgar Allan Poe, and he translated all these works into English. And the French it was translated into English. Okay, now the term symbolism எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு எட்டிமலாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். எட்டிமலாஜிக்கல்னா ரூட் வேர்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். The term symbolism, where did it originate அப்படின்னு கேட்டீங்கன்னா, it originated from the word symbol. And இதனுடைய லாட்டின் வேர்டு, இந்த சிம்பிள் அப்படிங்கிற வேர்டுடைய லாட்டின் வேர்டு என்ன அப்படின்னா, it is called symbolum. அந்த ரெண்டு ரூட் இருக்கு லாட்டின்ல. ஒன்னு வந்து symbolum, which means a symbol of faith, and then symbolus. Symbolus means a sign of recognition. Okay, and there is also the Greek word symbolon. There are three words. Okay, one is Latin symbolum, symbolus, and symbolum. In the மூணு terms தெரிஞ்சு வச்சுக்கோங்க. And symbolism, this movement is a reaction against naturalism and realism. நமக்கு naturalism realismத்துக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட் தான் சிம்பிளிசம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சுரலிசம் என்னன்னா உள்ளதை உள்ளபடியாக காட்ட முயற்சித்த ஒரு மூவ்மெண்ட் தான் ரியலிசம். அதுலயே இன்னொரு ரொம்ப டீப்பா போய் ரியாலிட்டி அப்படியே கொண்டு வரணும்னு நினைச்சது நேச்சுரலிசம். இயல்பாக இயல்பு தன்மையோடு இயற்கையை பிரதிபலிக்க வேண்டும் ஒர்க்ல. இயல்பா ஒரு மனுஷன் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி பேசுவானோ அந்த மாதிரி அங்க இருக்க கேரக்டர்ஸ பேச வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் நேச்சுரலிசம். ஆனா சிம்பலிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறியீடுகளின் வழியாக இயற்கையை என்ன சொல்றது, நமக்கு சுத்தி இருக்கிற விஷயத்த இலக்கியங்கள்ல பிரதிபலிக்கிறது. தட் இஸ் கால்ட் சிம்பலிசம். அப்ப குறியீடுகள்னு சொல்லிட்டீங்கன்னாவே then you have to give importance to imagination. Okay, so symbolism gives importance to a kind of spirituality, a kind of imagination, a kind of dreams. இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பலிசத்துல இருக்கும். நீங்க நம்ம என்ன சொல்றோம், குறியீட்டின் மொழி ஏன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க when you go to religious text, scriptural text, the language of scriptural text is symbolic. இப்போ எல்லாமே சிம்பாலிக்கா தான் சொல்லியிருப்பாங்க, குறியீடுகளின் வழியாக தான் பேசியிருப்பாங்க. Okay, are you with me teachers? Yes, sir. Okay, அந்த குறியீடுகள்னு சொல்லும் பொழுது we are reminded of சூனிய சம்பாஷ்ய. நம்மளுடைய இந்தியன் லிட்ரேச்சர்ல இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ் பேசும் பொழுது திருமூலர் திருமந்திரத்துல when Tirumula speaks about the language of religious poetry, he says the language of poetry is basically symbolic. The language of poetry is highly symbolic. ஏன்னா poetry cannot be like prose. Prose தான் ரொம்ப பிளைனா இருக்கும். Poetry is highly colorful, highly figurative. அப்ப ஃபிகரேட்டிவா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, you have to use a lot of figurative usages. phrases வந்து ஃபிகரேட்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். And that leads to symbolism. நிறைய சிம்பிள்ஸ் நம்ம இலக்கியத்துல பயன்படுத்துவோம். அப்ப அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா it comes under the category called சூனிய சம்பாஷ்யா. Esoteric. நீங்க ஜுடேயிக் ஃபெய்த்ல போனீங்கன்னா the term used is esoteric. Esotericனா that which is not plain language, but which is flavored language, colored language, symbolic language. Esoteric, ESOTERIC, esoteric. சரி, இப்போ சிம்பிளிசம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் வந்து they admired Theophile Gautier's motto, art for art's sake. Who was the one who coined the term art for art's sake அப்படின்னு கேட்டாங்கன்னா, it is a person by name
Theophil, Walter Pater in England, English world. English world, Walter Pater, the term art for art's sake is associated with Walter Pater. But in the French world, Theophil Gautier. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா தியோஃபில் காட்டியர் அப்படிங்கிறவரு பின்னாடி ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பார். அந்த எஸ்ஸேல அவர் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படிங்கிற அந்த மாட்டோவை யூஸ் பண்ணியிருப்பார். நவ் இப்ப சிம்பிளிசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சிம்பிளிசத்தோட கனெக்ட் ஆன விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, த சிம்பிளிஸ் மேனிஃபெஸ்டோ. மேனிஃபெஸ்டோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் டு யூ மீன் பை மேனிஃபெஸ்டோ? An agenda. Beautiful. The symbolist agenda. What is symbolism? Define பண்ணக்கூடிய அந்த work என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a writer by name Jean Moraes. He published the Symbolist Manifesto in the French language, Le Symbolisme, in a journal called Le Figaro on 18th September 1886. 18 செப்டம்பர் 1886ல என்ன பண்றாரு, சிம்பலிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஜீன் மொரேஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஹூ ஆர் த சிம்பலிஸ்ட் மேனிஃபெஸ்டோல இருந்த மேஜர் போயட்ஸ் யாரு, கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னா சார்ல்ஸ் பாதிலேர், ஸ்டீஃபன் மெலாமே அண்ட் பால் வெர்லேன். இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா they are French writers. Okay, Charles Baudelaire, Stephen Mallarmé and Paul Verlaine. These are the leading poets in symbolism. இத இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுப்போம். இதுக்கப்புறம் நிறைய நம்ம டிக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவோம். இதுல இருந்து தான் மேக்சிமம் கனெக்டடா தான் கொஸ்டின்ஸ் வரும். The next important movement என்ன மூமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்ட் தி ஆக்ஸ்போர்ட் மூமெண்ட். வாட் இஸ் திஸ் ஆக்ஸ்போர்ட் மூமெண்ட் அப்படின்னா, இது லிட்ரேச்சர் மூமெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் பேசிக்கலி a literary movement, but it is a religious based literary movement. Okay, what is the main aim of Oxford movement அப்படின்னா, the revival of the life of Church of England. அதுதான் இவங்களுடைய எய்ம். சர்ச் ஆஃப் த லைஃப் ஆஃப் சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட ரிவைவ் பண்ணணும், இங்கிலீஷ் சர்ச்சினுடைய அந்த லைஃப் ஸ்டைலை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சர்ச்குள்ள இருந்து உருவான ஒரு மூமெண்ட் தான் அந்த ஆக்ஸ்போர்ட் மூமெண்ட். இந்த ஆக்ஸ்போர்ட் மூமெண்ட்டுடைய லீடர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் கெபிள். ஜான் கெபிள் அப்படிங்கிற அந்த மனிதர் தான். ஆனா ரிலீஜியஸ் பீப்புள் யார சொல்லுவாங்க அப்படின்னா, they speak about Cardinal Newman. They speak about Cardinal Newman. And இவங்க என்ன பண்ணாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் இருப்பாங்க. They wrote tracts in defense of the church. It is popularly known as tracts for the times. Tracts for the times. Tracts அப்படின்னா டிஃபென்ஸ்னு அர்த்தம். And these writers, the writers of the Oxford movement, அவங்கள கலெக்டிவா என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, they were known as Tractarians. Okay, Tractarians அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அண்ட் அந்த குரூப்ல ஒரு 90 tracts எழுதப்பட்டன. அந்த 90 tracts எழுதுனது யார் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் உங்க முன்னாடி இருக்கு. இதுல ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்டினல் நியூமேன். கார்டினல் நியூமேன். ஆக்ஸ்போர்டு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இவங்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில லீடிங் ஸ்காலர்ஸா இருந்தாங்க. அண்ட் யூ ஃபைண்ட் ஜான் நியூமேன். ஓகே, initially he was with he was with the Anglican Church and then became a Catholic convert and then became the cardinal. ரொம்ப ஃபேமஸா ஒரு சாங் ஒன்று இருக்கு, lead kindly light amidst the encircling gloom, lead thou me on, lead kindly light அப்படின்னு அந்த சாங் சொல்லுவாங்க. அந்த poetry, that lyric was written by
கார்டினல் நியூமேன், ஜான் நியூமேன் அப்படிங்கிற. Okay. And then we move on to next movement who is connected, which is connected with art for art's sake. Okay, art for art's sake கூட ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆன ஒரு மூமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா this art movement. என்ன மூமெண்ட் அப்படின்னா ப்ரீ ராஃபலைட்ஸ் ஆர் ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட். between 1848 to 1870. இவங்களை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைட்டில் கொடுப்பாருங்க, ப்ரீ ராஃபலைட். ப்ரீனா பிஃபோர், ராஃபலைட் அப்படின்னா ஏன் சார் அவங்க ராஃபலைட்னு பேர் வச்சுக்கிட்டாங்க, அந்த மூமெண்ட்டுக்கு பேர் ஏன் ப்ரீ ராஃபலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா தே ஆக்சுவலி drew inspiration from Italian artists who worked before Raphael. ரஃபேல் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்டைல ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இவங்க எடுத்தாங்க. What was the style before Raphael அப்படின்னு கேட்டீங்கன்னா the style before Raphael was giving lot of details. It was to give lot of details. பெயிண்டிங்லயே எல்லா டீடைல்ஸையும் பயங்கரமா கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. And the same style was also converted into their writings. இப்போ ஒரு poetry எழுதுனாங்கன்னா when you read their poems they'll be giving abundance details. That is there in Italian art form. அந்த abundant details கொடுக்கும்போது என்ன ஆகும்னா you will gain a clear picture of what a person was trying to describe. Okay. And இந்த ப்ரீ ராஃபலைட் என்ன பண்ணாங்க அப்படின்னா they combined sensuousness and religiosity. Sensuousness அப்படின்னா kind of what is it, sexualized language with religious concepts. இதுல முக்கியமான ரைட்டர்ஸ் போயட்ஸ் யாரு அப்படின்னா வில்லியம் மாரிஸ், தென் டான்டே கேப்ரியல் ரொசெட்டி, டிஜி ரொசெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கிறிஸ்டினா ரோசெட்டி. And then the later inclusion to the group was Charles Swinburne. Okay. அப்புறம் நமக்கு டிஜி ரோசெட்டி அப்படின்னு சொன்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர போயம் என்ன போயம்? What is a famous poem written by D.G. Rossetti? Blessed Damozel. Blessed Damozel. What is the main aim of the pre-Raphaelite poets அப்படின்னு கேட்டீங்கன்னா they actually painted their poems அப்படின்னு சொல்லுவாங்க. How come அப்படின்னா did they literally do it அப்படின்னா they gave a lot of adjectives, they gave lot of details, and when you read the poem you can close your eyes and you can visualize what they are describing. அந்த மாதிரி abundant details கொடுப்பாங்க. இந்த abundant details எங்க இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரஃபேல் அப்படிங்கிற அந்த பெயிண்டருக்கு முன்னாடி இருந்த பெயிண்டர்ஸ் கிட்ட இந்த ஸ்டைல் இருந்தது. It is a type of Italian artwork which they were taking as a source of inspiration. Okay. இதற்கு மேல அடுத்த ஒரு மூமெண்ட்டுக்கு போயிடுவோம். This movement is called transcendentalism. A transcendental movement. Transcendentalism அப்படின்னு அமெரிக்கன் வேர்ல்டுக்கு போனீங்கன்னா, அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல போனீங்கன்னா you will read about many poets who are transcendentalists. Transcendentalism என்ன basically it was a philosophical movement and it was a spiritual movement. Transcendental அப்படின்னு அர்த்தம். Dental அப்படின்னா mundane அர்த்தம், earthly அர்த்தம். Transcending all these material preoccupation, transcending all the religious barrier and reaching a plane where you feel connected with the other. நம்முடைய religious binding எல்லாம் கடந்து மேலே போய் நம்ம என்ன பண்றோம்? We see the person belonging to the other religion as your brother and sister.
So the main concept is universal brotherhood. Okay, universal brotherhood அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் இன்சிஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே வேர் inspired by the romanticism. They were inspired by English romanticism, and they were actually nature lovers. They were actually nature lovers, and they started communicating with the divine in nature. இவங்க எந்த மூமெண்ட்டுக்கு எதிரி அப்படின்னா, they were against capitalism and they were against materialism. இவங்க கேபிட்டலிசத்துக்கும் மெட்டீரியலிசத்துக்கும் எதிரானவர்கள், பட் they were supporting individuality. ஒருவருடைய தனித்தன்மை, அதனை இவர்கள் என்ன பண்ணாங்க, they were supporting. அதுல ரொம்ப முக்கியமான டிரான்சென்டென்டலிஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, you have two famous people. One is Ralph Waldo Emerson, who wrote the essay Self-Reliance. Okay, Ralph Waldo Emerson. Okay, அடுத்தது அவருடைய டிசைபிள் ஹென்றி டேவிட் தோரோ, the one who wrote the work Walden, an experimental living பத்தி ஒரு அருமையான ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, நான் ஃபிக்ஷன், வால்டன். அப்புறம் யூ ஹாவ் ஃபேமஸ் எஸ்ஸேஸ் ரிட்டன் பை ஹென்றி டேவிட் தோரோ. ஒன்னு வந்து சிவில் டிசோபீடியன்ஸ். ரிமெம்பர் தட் essay, civil disobedience, which became the source of inspiration for Mahatma Gandhi to start Satyagraha and non-conformity movement. காந்திக்கே ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு எஸ்ஸே அப்படின்னா, that is what is that essay just now I told you? Civil disobedience. Civil disobedience. Okay, Henry David Thoreau was the writer of the work self disobedience அப்படிங்கிற அந்த எஸ்ஸே எழுதினது. அந்த எஸ்ஸே படிச்சுட்டு தான் காந்தி was inspired to go ahead with the concept of non-conformity or satyagraha or ahimsa அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம். அஹிம்சாவுக்கு வந்து he also quotes Vedas, Upanishads. At the same time, you'll also find with Henry David Thoreau's civil disobedience. Okay, கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கா இல்லையா? Symbolism ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசிட்டோம். We will go to surrealism. Surreal. This movement எங்க இருந்து தொடங்கிச்சு, எந்த கான்டினென்ட், எந்த ஒரு கண்ட்ரியில இருந்து வந்தது அப்படின்னா, it came from France. It was very popular from 1920 onwards. Surreal. Surnaவே what do you mean by sur? Beyond, அதாவது பிலோன்னு அர்த்தம். மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கு, அதற்கு கீழே பார்க்கணும். That is called surrealism. Below what we see, there is another current which is flowing. மேலாக நம்ம பார்க்கிறோம், ஆனா நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா there is another current which is flowing. அதாவது when you are seeing something, you need to find that there is another world. What we see is the rational world. ஆனா below that is the irrational world. இப்ப நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம் அப்படின்னா, it belongs to the realm of conscience. ஆனா கான்சியன்ஸுக்கு உள்ளார கீழே there is something called unconscious. அப்ப whatever we see is connected with the rational and the irrational, the conscious and the unconscious. அப்ப இந்த ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் பாணியில வந்த ஒரு மூமெண்ட் தான் surrealism. Okay, surrealistic movement. Just get to know the names. அவ்வளவுதான். டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் டெஃபினிஷன்லாம் கேட்க மாட்டாங்க, எங்க இருந்து ஆரிஜின் ஆச்சு அவ்வளவுதான். அதாவது இந்த ரேஷனலுக்கும் இர்ரேஷனலுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு பவுண்டரியை இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க,
demarcate பண்ணியிருப்பாங்க. They would have wiped it away. அப்ப you cannot clearly say whether it is rational or irrational. It is conscious or unconscious. அந்த மாதிரி ஒரு volatile-ஆன ஒரு சுச்சுவேஷனை அவங்க பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமான ரைட்டர் அப்படின்னா ஆண்ட்ரே கிரீட்டன், surrealist poet. And the second one is Paul Eluard. Paul Eluard and Salvador Dali, Joan Miró and Rene Magritte. And in the movement என்ன இதுல வைக்கிறாங்க அப்படின்னா they call it as a radical movement. What is radical movement அப்படின்னா highly revolutionary thinkers. அதை இன்னொரு பேர் என்னன்னா avant-garde movement. avant-garde movement அப்படின்னா deconstruction is avant-garde movement. ஏன் அப்படின்னா ரொம்ப ராடிக்கல் இன் தாட். அதே மாதிரி ராடிக்கல் இன் தாட்ல இருந்த மூமெண்ட் தான் சர் ரியலிசம். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடர்னிசம். மாடர்னிசம் வாஸ் a breakaway from tradition. It was a breakaway from tradition. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷனலா வெஸ்டர்ன் ஆர்ட் ஒரு பர்டிகுலர் ட்ரெடிஷன் வச்சிருந்தாங்க, வெஸ்டர்ன் ரிலிஜன் அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன் இருந்தது, பர்டிகுலர் சோசியல் கன்வென்ஷன் இருந்தது, மொராலிட்டிக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருந்தது. அது எல்லாத்துல இருந்தும் ஒரு பிரேக் அவே, தட் இஸ் கால் மாடர்னிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ல ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரட்டாலஜின்னு எடுத்தீங்கன்னா தேர் ஷுட் பி அ கொஹிரண்ட் நரேட்டிவ். கோர்வையா ஸ்டோரி சொல்லணும். ஒரு கேரக்டர் எடுத்தீங்கன்னா அந்த கேரக்டருடைய பர்த்ல இருந்து அந்த கேரக்டருடைய டெத் வரைக்கும் ஸ்டோரி சொல்றதுதான் ட்ரெடிஷனல் ஸ்டோரி மெத்தட். ஆனா மாடர்னிசம் என்ன பண்ணுச்சு, இட் broke away from the narrative storytelling technique. அப்ப என்ன பண்ணாங்க, they began to experiment with new forms. They began to experimentation. அப்ப one key word of modernism is experimenting, a reaction. சரி, இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா they experimented with a narrative, particularly when it comes to novels. A new type of storytelling came into existence. And what is a new type of storytelling? It is called stream of consciousness narrative technique, allowing the mind to talk as it would. அந்த மைண்ட் வந்து அதுல வரக்கூடிய தாட்டை வந்து அப்படியே கோகிரண்டா கோர்வையா சொல்லாம அது மைண்ட வந்து எப்படி யோசிக்குமோ அந்த யோசனை எல்லாத்தையும் அப்படியே ஃபைல் பண்றது. தட் இஸ் பார்ட் ஆஃப் மாடர்னிஸ்ட் டெக்னிக். The second one is they questioned hierarchy. Hierarchy அப்படின்னா பவர் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருந்தது. பவர் ஸ்ட்ரக்சர்னா என்ன, டீச்சர் இஸ் in the giving end, student in the receiving end. இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு என்ன ஆயிடுச்சு, டீச்சர்ஸ் ரோலே மாறி போச்சு. எஜுகேஷன் பெடகஜில டீச்சர் இஸ் நோ மோர் இன்ஸ்ட்ரக்டர். டீச்சருக்கு இன்னைக்கு என்ன ரோல் கொடுத்திருக்காங்க? What is the role of a teacher? Facilitator. He is only a facilitator. The student knows sometime better than the teacher. And the teacher should be a lifelong learner அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆனா ஒரு காலத்துல உபனிஷாட்ஸ்னு ஒரு நம்ம ரிலீஜியஸ்ல டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு இந்தியன் சாயில்ல. அப்படின்னா சிட்டிங் அட் த ஃபீட் ஆஃப் த குரு யூ கெயின் நாலேஜ். டு சிட் அட் த ஃபீட் ஆஃப் த குரு அப்படின்னா the teacher will be seated in a raised platform and students will be seated exactly somewhere near the leg of the guru. அப்ப அந்த ஒரு raised positionல டீச்சரை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு the students are seated, teacher has to stand and teach for the whole 1 hour, or if he has 2 continuous hours, for 2 continuous hours. So அந்த reversal of role அப்படின்னா இது மாடர்னிசத்துல தான் வந்தது. And the third one என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it gave much importance. Modernism started questioning all the given realities. நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட நாலேஜ் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிச்சு. We call it as extreme skepticism, not accepting reality as it is, but to subject it to question.
நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, தம்பி இதுதான்ப்பா நல்லது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவான், அது எப்படி நல்லது, அத நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஆனா ஒரு காலத்துல இந்த மாத்திரையை சாப்பிடுன்னா கேள்வி கேட்காம அப்பா சொல்லிட்டாங்க சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு டாக்டர் சொன்னா கூட கேள்வி கேட்கறதுல உடனே கூகுள்ல போட்டு இந்த ஆப்ல பார்ப்போம், இந்த ஆப்ல வாட் இஸ் த ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் திஸ் டேப்லெட், வாட் ஆர் த சைடு எஃபெக்ட்ஸ், whether we can consume it or not to consume it அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். This is called doubting the existence, and they also doubted objective reality. Reality is not unidimensional, but according to modernism, okay, there is plurality of existence. Reality itself is multi-dimensional. ஒரு காலத்துல காடை வந்து யூனிடைமென்ஷனல் ஃபிகரா பார்த்தாங்க, இன்னைக்கு காடு வந்து மல்டி டைமென்ஷனல். ஒரு காலத்துல டீச்சர் வந்து யூனிடைமென்ஷனல் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான், அவரு அந்த பக்கத்துல நிற்பாரு, டேபிளுக்கு அந்த பக்கத்துல நிற்பாரு, ஸ்டூடெண்ட் இந்த பக்கத்துல நிற்பாரு. ஆனா இன்னைக்கு a teacher has to play multiple roles. He is supposed to play the role of a guide, the role of a mentor. Sometimes when a student doesn't have a friend, the teacher has to play the role of a friend. அப்ப அந்த டீச்சருடைய அந்த perception of a teacher is changing. ஒரு காலத்துல யூனிடைமென்ஷனல், ஆனா இன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்ட் there is no objective truth. Truth itself is plural. What is true for me need not be true for the other. எனக்கு பக்கத்துல இருக்கிறவருக்கு எனக்கு வந்து உண்மையா இருக்கிறது அவருக்கு போலியாக தென்படலாம். அப்ப there are no one truth, but there are many truths. And meaning அப்படிங்கும் பொழுது there is no one meaning in the world. Okay? That is where we come to interpretation. Okay, that is where we come to interpretation, and there are much importance given to alternative viewpoints. முன்னாடி ஸ்டோரி வந்து ஒருத்தருடைய வியூ பாயிண்ட் இருந்து மட்டும்தான் ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு the same story is narrated from different people's point of view. Okay. Are you there, teachers? Yes, sir. அண்ட் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் மாடர்னிசத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் ரெஃபரன்ஷியாலிட்டி. செல்ஃப் ரெஃபரன்ஷியாலிட்டி, வாட் யூ மீன் பை செல்ஃப் ரெஃபரன்ஷியாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா we call it as something to do with a type of fiction called meta fiction. மெட்டா ஃபிக்ஷனோடு கனெக்ட் ஆன ஒரு டேர்ம் தான் செல்ஃப் ரெஃபரன்ஷியாலிட்டி. அப்படின்னா ஒரு ஸ்டோரி டெல்லர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கான்சியஸா நம்ம ரீடர் வந்து படிக்கும் பொழுது டோன்ட் பிலீவ் இன் திஸ் ஸ்டோரி பிகாஸ் இட் இஸ் நரேட்டட் பை somebody who has conceived it அப்படின்னு அடிக்கடி உள்ள பூந்து சொல்லிட்டு இருப்பாரு. இது கற்பனை கதையே, இது கற்பனை கதையே அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம sometime when you watch a movie we tend to believe that the movie is real. அங்க ஹீரோ அடிபட்டு அழுகுறாரு, அடிபட்டு கிடக்குறாருன்னா நம்ம எல்லாம் இங்க உட்காந்து கண்ணீர் வடிக்கிறோம். அது வந்து போலி அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு மேக் பிலீஃப் வேர்ல்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மாடர்னிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இடையில என்ன சொல்லுவாங்க, நீங்க பாக்குறது எல்லாம் கற்பனை தான், இது உண்மைன்னு நம்பிடாதீங்க. This is called a defamiliarization. Sir Prem sir, the term defamiliarization is associated with which thinker? Bertolt Brecht, sir. அது defamiliarization-ஆ alienation effect-ஆ sir? Alienation, sir. Alienation. Bertolt Brecht. Yeah, Bertolt Brecht was the one who actually popularized that particular concept of alienation effect. Defamiliarization அப்படிங்கிற term வந்து formalismத்துல தானே வருது. Am I right? Victor Shklovsky, sir. Formalism. Victor Shklovsky. Yes, sir. Yeah. Victor Shklovsky was the one who gave that concept of defamiliarization. இது எல்லாமே போஸ்ட் மாடர்ன் கான்செப்ட்ஸ் தான். defamiliarize அப்படிங்கிற போது ஓகே. அந்த செல்ஃப் ரெஃபரன்ஷியல் அப்படின்னா ரெஃபரிங் பேக் டு த செல்ஃப்.
The author வந்து கான்சியஸா என்ன பண்ணுவார், he will draw the attention of the readers to the artist and his work. இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் தான். இது யாருடைய மைண்ட் ஒர்க் அப்படின்னு கேட்டு, இட் இஸ் ஒர்க் ஆஃப் அ ஆர்டிஸ்ட், டோன்ட் பிலீவ் இட் டு பி ரியல் அப்படின்னு சொல்றதுதான் மெட்டா ஃபிக்ஷன். அப்புறம் இந்த மாடர்னிசத்திலே ஒரு சின்ன குரூப், that is called high modernism. மாடர்னிசத்திலே ரொம்ப பீக்கா இருந்த ஒரு மூமெண்ட் வந்து ஹை மாடர்னிசம். அப்படின்னா இந்த மாடர்னிசத்தை வந்து ரொம்ப இன்டென்ஸா ஃபாலோ பண்ண ரைட்டர்ஸ், பர்டிகுலர்லி தே presented the modern condition, the post-war condition. The post-war வேர்ல்டுல அந்த பீப்புள் வந்து அவங்களுடைய மைண்டே ரொம்ப ட்ரபிள்டா இருந்தது, கன்ஃபியூஸ்டா இருந்தது, எக்ஸிஸ்டன்ஸை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. why do I exist, what is the meaning of this existence அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் பொழுது, அந்த மென்டல் டிலமா, மென்டல் கன்ஃபியூஷனை ப்ரெசென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, they used the narrative technique called stream of consciousness narrative technique, and they produced immortal classics. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேர் வந்து, the first one is James Joyce, who wrote a very famous novel, Ulysses, which is considered to be a prose epic. Ulysses. இன்னொரு ஒர்க்கும் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான நாவல். என்ன நாவல்? Portrait of an artist. The portrait of an artist as a young man. The portrait of an artist as a young man. And James Joyce is not a very easy writer to read. He's not a very easy novelist to read. He demands a lot of patience from you. பயங்கரமா demanding. ஏன் அப்படின்னா, he has used a lot of linguistic innovations in his writings. நிறைய linguistic innovations இருக்கும். அதே நேரத்துல சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸ் நிறைய தன்னுடைய ஸ்டோரி டெல்லிங்ல யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, வெரி குட். நம்ம அந்த நரேட்டிவ் வந்து நான் லீனியர் நரேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். லீனியர் அப்படின்னா ஒரே நேர்கோட்டுல அப்படியே ஸ்டோரி சொல்லிட்டே போறது, கோஹிரண்ட் நரேட்டிவ். நான் லீனியர் நரேட்டிவ், we also call it as spiral narrative. Okay, spiral narrative. அப்படியே சுத்தி ஒரு பாயிண்ட் வர மாட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஸ்டோரிய. and the novels are open ended. எண்டிங் வந்து ஒரு கன்சைஸா ஒரு எண்டிங் வைக்க மாட்டாங்க, சுபம்னு போட்டு முடிக்க மாட்டாங்க. they give a lead for further story telling. அது ஜேம்ஸ் ஜாய்ஸ் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் டிஎஸ் இலியட் அப்படிங்கிறவர் அந்த போஸ்ட் வார் வேர்ல்ட் எப்படிப்பட்ட வேர்ல்டா இருந்தது அப்படிங்கிறது அழகா தன்னுடைய ஒரு எபிக் போயம் மூலியமா சொல்லியிருக்காரு. The poem is The Wasteland. He presents the spiritual vacuum in the post-war world. World War I அப்புறம் how there was the lack of spiritual values in the world அப்படிங்கிறத அழகா அந்த போயத்துல காட்டியிருப்பார். The Wasteland அப்படிங்கிற போயம். அப்புறம் வர்ஜீனியா வூல்ஃப் அப்படிங்கிற ரைட்டர் நமக்கு தெரியும். ஒன் ஆஃப் த பிராக்டிஷனர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் narrative technique. அவங்க ஒரு அழகான ஒரு நாவல் எழுதினாங்க. The title of the novel is Mrs. Dalloway. The heroine of the novel, the eponymous character, eponymous title தான் Mrs. Dalloway. அவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்து Mrs. Clarissa Dalloway. One day in the life of Clarissa Dalloway. That too, whatever things that comes to the mind of Mrs. Dalloway, that is actually recorded. அது என்ன டெக்னிக், என்ன இன்னொரு இது என்னன்னு சொன்னா, omniscient point of view சொல்லணும்னா third person unlimited narrative that will be employed. அதுக்கப்புறம் மார்சல் ப்ரௌஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர். இவங்க 4 பேருமே ஹை மாடர்னிசத்துல வரக்கூடிய ரைட்டர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் நேம் இருக்கும், அந்த நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. We have a movement called Dadaism.
half an hour ஆயிடுச்சு சார். Half an hour ஆயிடுச்சு. Okay, let me stop here and stop the recording so that the video doesn't become a very lengthy one.